அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்ட 28 தொகுதிகள் எவை? அதில் காங்கிரசுக்கான வெற்றி வாய்ப்பு என்ன? காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக திமுகவோடு பயணித்து வருகிறது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தான் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தனித்தனியாக போட்டியிட்டது. ஆனால் அந்த தேர்தலில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இருவருமே வெற்றி பெறவில்லை. அதன் பின்பு நடைபெறக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு தான் தொடர்ந்து தேர்தலை அணுகி வருகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்ட போதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளார்கள் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தங்களது கட்சிக்கு 42 எம்எல்ஏ சீட், 2 ராஜ்யசபா சீட், துணை முதலமைச்சர் பதவி, 6 அமைச்சர் பதவி என பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்தது. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே திமுக தலைமையோ 27 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குவோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை, அதற்கு தமிழகத்தில் வாய்ப்பே இல்லை என முதலமைச்சர் ஒரே போடாக போட்டார். இதன் பின்பு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணிகளை கவனித்துக் கொள்வதற்காக மேலிட பொறுப்பாளராக கிரீஷ் ஷோடங்கரை நியமித்தது. கிரீஷ் ஷோடங்கர் அவர்களும் திமுக தலைமையோடு பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு திமுக கொடுப்பதை பெற்றுக்கொண்டு போட்டியிடக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக வழங்க வேண்டும், அப்படி அவர்கள் வழங்கவில்லை என்றால் நாங்கள் தாவேகாவோடு கூட்டணி அமைக்கக்கூட தயங்க மாட்டோம், மேலும் தேர்தல் சமயத்தில் எந்த கட்சி வேண்டுமென்றாலும் யாரோடு வேண்டுமென்றாலும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்று பேசியிருந்தார். இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. எனவேதான் ப. சிதம்பரம் கூட்டணி பேச்சுவார்த்தையை சுமூகமாக நடத்துவதற்காக அவசரமாக டெல்லியிலிருந்து தமிழகம் அனுப்பப்பட்டார். இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பின்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதிகளை கூடுதலாக கொடுத்து, அதாவது 28 எம்எல்ஏ சீட், 1 ராஜ்யசபா சீட் என உறுதியளித்தார். அதன் பின்பு ராகுல் காந்தி இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட கார்கே மற்றும் சோனியா காந்தி போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும், திமுக ஒரு நம்பகமான கட்சி, நீண்ட காலமாக நாம் கூட்டணியில் தொடர்ந்து வருகிறோம், தாவேகா புதிய கட்சி, அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று தெரியாது, எனவே தாவேகாவை நம்புவதை விட திமுகவை நம்புவதுதான் மேல் என்று கூறிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் உள்ள தற்போதைய 17 எம்எல்ஏக்களில் 13 பேர் திமுகவோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும், ஒருவேளை திமுகவை விடுத்து தாவேகாவோடு கூட்டணி அமைத்தால் நாங்கள் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைவோம் என்று அதிர்ச்சியை கிளப்பினார்கள். இதனால் ராகுல் காந்தி வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணிக்கு வேண்டா வெறுப்பாக ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. எனவேதான் கூட்டணி அமைக்கும் பொழுது கூட ராகுல் காந்தி தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலையும் அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. தற்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 எம்எல்ஏ சீட், 1 ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டு விட்டது. மேலும் ராஜ்யசபாவிற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கிறிஸ்டோபர் வர்மா அவர்கள் நேற்று வேட்பு மனுவையை தாக்கல் செய்துவிட்டார். மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை அளித்துள்ள 28 தொகுதிகள் எவை என்பதை நாம் காணலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர், சோளிங்கர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு, உதகமண்டலம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவை மேற்கு, உடுமலைப்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, சிவகங்கை, மதுரை மாவட்டத்தில் மேலூர், விருதுநகர் மாவட்டத்தில் திருவல்லிபுத்தூர், சிவகாசி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை, தென்காசி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர், குளச்சல், விளவங்கோடு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, சென்னை மாவட்டத்தில் வேளச்சேரி, கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரம், மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம், சேலத்தில் சேலம் வடக்கு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி என்ற 28 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்காக திமுக ஒதுக்கியுள்ளது. இந்த 28 தொகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அனைத்திலுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இதேபோன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சிக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கடந்த தேர்தலில் பாஜக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது நினைவு இருக்கலாம். மேலும் வட தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுகவிற்கு பெருத்த செல்வாக்கு இருப்பதனால் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.